வெட்டு, குத்து, ரத்தம், பாம்பு, ட்ரக்கு இந்த மாதிரியான படங்கள் போயிட்டே இருந்த நேரத்தில் ஒரு தெளிந்த நீரோடைய போல ஒரு அழகான ஒரு குடும்ப கதை. வீரராமசாமி படம் வந்து எப்படின்னா ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுக்கான கதைகள் தான் எப்பவுமே ஒரு தேர்வு செய்யறாரு. ஒரு படத்துல பெருசா ஒரு டேனிங்கு, ஒரு ட்விஸ்ட், ஒரு ஃபைட்டு, இவர் வில்லன் எதிர்பார்த்தாம அவர் பார்த்தா அவர் வில்லனா இருப்பாரு, இவர் பார்த்தா இவருக்கு அந்த மாதிரியான எந்த விதமான எதுவும் படத்தை கிடையாது. அது நினைத்து போகாதீங்க. அவருடைய படத்தை வந்து கண்ணீர் இல்லாமல் கடந்து வர முடியாது. ராமுடைய படத்திலையும் சரி, சீனராமசாமி படத்திலையும் சரி, எப்பொழுதுமே என்னன்னா அந்த உறவுகள் சார்ந்த அன்பு சார்ந்த விஷயங்களை தான் அதிகமான அழுத்தங்களை வந்து சொல்லக்கூடிய கதைகளை வந்து டைரக்ட் பண்றாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத எப்படி உட்காந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யதார்த்தத்தோட ஒட்டி போகும். படம் தொடங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு 39 படம் நடத்துற படங்களை வந்து இன்னைக்கு ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ட்ராக்ல அவர் போகவே இல்லை. ராமசாமிக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கண்ணு தெரியாதவளா இருக்கிறவள வந்து குறவழி அறுத்து விட்டாங்கன்னு சொல்லி 4 தடவை படத்துல கிளைமாக்ஸ் அந்த மாதிரியான ஒரு அவலத்தை வந்து அவர் வந்து கிளைமாக்ஸ்ல வைக்க மாட்டாங்க. வாழ்க்கை மீதான ஒரு நம்பிக்கையை வந்து அவர் தன்னுடைய திரைப்படங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வர்றாரு. ஒரு துளி ஆபாசம் இந்த படத்துல இருக்காரு. இந்த மாதிரியான படங்களுக்கு பார்த்து பழக்கப்படாத ஒரு தலைமுறை அவன் அந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தெரியும். அதாவது இந்த படத்தில் யோகி பாபு தவிர எல்லாருமே புதுமுகங்கள். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல வெளிவந்த கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்ற படம் பத்தி பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு சார். இந்த படம் எப்படி இருக்கு? சீனராமசாமி டைரக்ட் பண்ணி ஏகன் பிரிகிடா நடிச்ச படம். யோகி பாபு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். ஒரு குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய படம். இந்த மாதிரியான படங்கள் சமீபத்தில் தமிழ் சினிமாவுக்கு வரல. வெட்டு, குத்து, ரத்தம், பாம்பு, ட்ரக்கு இந்த மாதிரியான படங்கள் போயிட்டே இருந்த நேரத்தில் ஒரு தெளிந்த நீரோடைய போல ஒரு அழகான ஒரு குடும்ப கதை. அண்ணன் தங்கையை பற்றின ஒரு உணர்வை சொல்லக்கூடிய படம். உணர்வுகள் மக்கி போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு படம். அந்த படத்தில் வந்து சீனராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்கார். நீர்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை போன்ற படங்களை பண்ண அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. யோகி பாபு வந்து எல்லாரும் ஒரு காமெடி நடிகராகவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு சென்டிமெண்ட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. எப்பயுமே இந்த காமெடி நடிகர்கள் வந்து அழுதுட்டா அது வந்து படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ். ஏன்னா யாரையும் காமெடியனாவே பார்த்துட்டு இருந்த ஒரு ஆட்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல யோகி பாபு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வழக்கமா யோகி பாபு அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுவாங்க, அது மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு அண்ணன் தங்கை எப்படி இருப்பாங்க, தனியா அப்படி வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அப்படி வாழ்ந்து காட்டுறாங்க. அதே படத்தை காட்டக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனா அவர்களுடைய பார்க்கிற பார்வை மட்டும் மாறி 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 இருக்கும். ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. அப்போ அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து இப்போ உள்ள இந்த அவங்கள மாதிரி 2K கிட்ஸ்க்கு வந்து உறவுகளை திருப்பி புதுப்பித்துக் கொள்வதற்கு, உறவுகளை சொல்றதுக்கு ஒரு அழுத்தமான படமா சீனராமசாமி பண்ணியிருக்கிறார். சார், இந்த படத்துல இருக்கக்கூடிய இசையை பத்தி அடுத்தது பேசுறப்போ முதல் 2 பாடல்களை விட கடைசியா வரக்கூடிய 2 பாடல்கள் வந்து பெரிய அழுத்தத்தை தர வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, பாடல்கள் எப்படி இருக்கு? பாடல்கள் மிக சிறப்பா இருக்கு. வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதியிருக்காரு, கங்கைமரன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, அது எஸ்பிபி சரண் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு பிறகு எஸ்பிபியினுடைய வாய்ஸை திருப்பி கேட்ட மாதிரி இருக்கு. அந்த பாட்டு வந்து பொறுமையா ஒரு நைட் நேரத்தில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யும். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, மெடிடேஷன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பாட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான ஒரு இசை, வார்த்தைகள் தெளிவா கேட்குது, அதான் முக்கியம். சமீப காலத்துல பாட்டு வருது, இந்த பாட்டுல வரக்கூடிய வார்த்தைகள் என்னன்னே தெரியல. ஆனா இந்த படத்தை நீங்க பாக்குறப்ப வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நல்ல கவிஞர்கள் வைரமுத்து, கங்கைமரன் இந்த படத்துல பயன்படுத்திருக்காங்க. பாவிஜய் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பாடல் ரொம்ப சிறப்பாக. படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து நீர்காடிக்கு வந்து ஏற்கனவே ரகுநந்தன் ஏற்கனவே சொல்லவே வேணாம். நீர்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, அந்த மாதிரியான படங்கள், அயோத்தி இந்த மாதிரி படங்கள் பண்ண இசையமைப்பாளர். அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு, ஒரு ஹீரோ, ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அவர் இந்த படத்துல நீர்காடிக்கு வந்து பல எமோஷனலான காட்சிகளுக்கு அவருடைய நீர்காடிக்கு வந்து பெரிய பக்கபலமா இருக்கு. அது வந்து
மாற்று கருத்து கிடையாது. பாடல்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு நீங்கள் என்ன படம் பார்க்குறப்ப படத்தில் பெருசாக ஒரு டேனிங்கு, ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ஃபைட்டு, இவர் வில்லன், இது எதிர்பார்த்தாம அவர் பார்த்தா அவர் வில்லனாக இருப்பார், இவர் பார்த்தா இவருக்கு அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் படத்தை கிடையாது. அது நினைத்து போகாதீங்க. நீங்கள் ஒரு வாழ்வியலை ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் தங்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை நீங்கள் பக்கத்தில் என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? உங்கள் எழுத்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத எப்படி உட்காந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யதார்த்தத்தோட ஒட்டி போகும். ரெண்டாவது, இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் புதுமுகங்கள். அந்த மண்ணில் எப்படி இருப்பாங்களோ, அந்த பேக்ரவுண்டில் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த முகங்கள் அந்த லிமிட்டுக்குள்ள நடிச்சிருக்காங்க. சிறுவரா ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. அவருடைய பார்த்தீங்கன்னா படம் முழுக்க போற போக்குல காமெடி அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காரு. அதாவது ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. காமெடியோட சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் நக்கலா நையாண்டியா சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய விஷயம். சீனு ராமசாமிக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமா படம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியோட அண்ணன் தங்கை தம்பி அம்மா அப்பா எல்லாரும் ஒரு குடும்பமா ஒரு படத்துக்கு போனால் இந்த படத்தை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த படத்தை கூட்டு போய் காட்டுங்க, உணர்வுகளை காட்டுங்க, எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும், அண்ணன் தங்கி உறவு எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு உணர்வு இல்லை, அவங்க வேற ஒரு ட்ராக் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தியேட்டர்ல முகம் சுளிக்காம ஆபாசம் இல்லாம ஒரு துளி ஆபாசம் இந்த படத்துல இருக்காது. திருநங்கையை வந்து படத்துல காமிச்சாங்க. திருநங்கையை இது வரைக்கும் எப்ப தப்பாவே காமிச்சிட்டு இருந்த சினிமாவில் திருநங்கைகளை ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா, ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க. திருநங்கைகளுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. திருநங்கைகளை திரைப்படங்களை கேலியா கிண்டலா ஆபாசமா அருவருக்கத்தக்கமா அந்த திருநங்கையில் டான்ஸ் ஆடக்கூடிய பாட்டுல கூட ஒரு துளி கூட ஆபாசம் இருக்காது. அந்த அளவுக்கு மிக 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 ஒரு நாகரிகமா இந்த படத்தை சமூக பொறுப்போட சமூக அக்கறையோட மனித உணர்வுகளை பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சரி, இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படம் வந்து ஒரு பியூரஸ்டா யதார்த்தத்துல எப்படி இருக்கோ அப்படிங்கறத அப்படியே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சில விமர்சனங்களும் இந்த படத்துல இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் புதுசா வந்த நடிகர்கள் வந்து யதார்த்தமா நடிக்கல, கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது நடிகர்களை வந்து வேலை வாங்குற விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் 100% வந்து பெர்ஃபெக்டா இருக்காங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஏன்னா அவர் வந்து பாலு மகேந்திரா பட்டறையிலிருந்து வரக்கூடிய இயக்குனர்கள்ல எல்லாருமே யதார்த்த படங்களை தான் இயக்குறாங்க. ஏறத்தாழ வெற்றிமாறன், ராம், வந்து பாலா எல்லாருமே வந்து யதார்த்த படங்களை தான் இயக்குறாங்க. ஆனா பாலா போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்கள் என்னன்னா கதாநாயகனுக்கு தீனி போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் வன்முறை காட்சிகளை, வன்முறையின் குரூரத்தை வந்து யதார்த்தத்துக்குள்ள கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்களாக அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதற்கு மாற்றாக ராமுடைய படத்திலையும் சரி, சீனு ராமசாமி படத்திலையும் சரி, எப்பொழுதுமே என்னன்னா அந்த உறவுகள் சார்ந்த ஒரு அன்பு சார்ந்த விஷயங்களை தான் அதிகமான அழுத்தங்களை வந்து சொல்லக்கூடிய, எமோஷனலான விஷயங்களை சொல்லக்கூடிய கதைகளை வந்து டைரக்ட் பண்றாங்க. சீனு ராமசாமி படம் வந்து எப்படின்னா ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுக்கான கதைகள் தான் எப்பவுமே அவர் தேர்வு செய்கிறார். கைவிடப்பட்டவர்கள், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்கள். இப்ப இந்த படம் வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்து ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுனால அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அதுல ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு வந்து எப்படி வந்து அதை அவளுக்காக வாழ்ந்து அவளை வளர்த்து படிக்க வச்சு அவன் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வரைக்குமான அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வந்து ஒரு தகப்பனாக மாறுகிற ஒரு அண்ணனின் கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எமோஷனல் டிராவலை வந்து வாழ்க்கையில நிறைய துரோகங்களை சந்திக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், அவமானங்களை சந்திக்கிறோம். திரும்ப வந்து நமக்கு அந்த வாழ்க்கையில வந்து திரும்ப அதே வன்மத்தோட வந்து நம்ம வந்து அவமானத்தையோ துரோகத்தையோ வந்து பழிவாங்குவதை சொல்லி கொடுக்காம எல்லாரையும் மன்னிக்கணும். எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சார்ந்த ஒரு சூழ்நிலை கைதிகளாக தான் சில தவறுகளை இழைத்து விடுகிறார்களே தவிர வாழ்க்கை வந்து முடிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கே தவிர திரும்பி நம்ம வாழ போறது இல்லை. அதனால மீதம் இருக்கிற நாட்கள்ல நாம் சக மனிதர்களை வந்து நேசிக்கணும், நம்ம உறவுகளை நேசிக்கணும், நம்ம ரத்த பந்தங்களோ நம்மளுடைய உறவுகளோ நண்பர்களோ எல்லாவற்றையுமே வந்து அன்பு சார்ந்து நம்ம நேசிக்கணும். நம்ம கைவிடப்பட்டவர்களுடைய உலகத்தை வந்து அந்த கண்ணீர் துளியை புன்னகையாக மாற்றுகிற ஒரு கதையை தான் அவர் தொடர்ச்சியாக வந்து செய்கிறாரு. அவர்கிட்ட என்ன ஒரு மற்ற இயக்குநர்கள்ட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எமோஷனல் டிராமாவை வந்து ரொம்ப நேச்சரா பண்ணக்கூடிய ஒரு அதை வந்து இயக்குனர் பாலா கூட சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு எமோஷனலை வந்து எப்படி கையாளணும், எந்த மீட்டர்ல கையாளணும் அப்படிங்கிறத நான் வந்து சீனு ராமசாமி படங்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்டேன்னு பாலாவே சொல்லியிருக்கிறாரு.
அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனலுக்கான மீட்டரை வந்து மிக சரியா வந்து அவர் படங்கள்ல அவர் கையாளுகிறாரு. அவருடைய படத்தை வந்து கண்ணீர் இல்லாமல் கடந்து வர முடியாது. அதாவது கடல் முழுக்க வந்து நீங்கள் வந்து கால் நனைக்காமல், கடலினுடைய அலைகளில வந்து கால் நனைக்காமல் ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாமல் நீங்கள் கடலில் வந்து பயணம் செய்ய முடியும் ஒரு கப்பல் வழியா. ஆனா வாழ்க்கையில கண்ணீர் துளி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையை கடந்து போகவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணீரும் ஒரு துயரமும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிற நம்பிக்கையை தான் படத்துல சொல்லுவார். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு கொடூரமான இயலாமைய, தோல்விய, ரொம்ப வந்து அவலமான ஒரு விஷயத்த வந்து இப்போ பாலா படங்கள்லாம் அது அதிகமாக வரும். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கிளைமாக்ஸ் வந்து ஏற்கனவே கண்ணு தெரியாதவளா இருக்கிறவளை வந்து குறவழி அறுத்து விட்டாங்கன்னு சொல்லி 4 தடவை படத்தில் கிளைமாக்ஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு அவலத்தை வந்து அவர் வந்து கிளைமாக்ஸில் வைக்க மாட்டார். வாழ்க்கை மீதான ஒரு நம்பிக்கையை வந்து அவர் தன்னுடைய திரைப்படங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அதனால இது சமகாலத்தில் வந்து பெண்களை மையமாக வைத்து கதைகளை யாருமே இயக்குறது இல்லை. நீங்க மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, பாலச்சந்தர் எல்லாருமே 80களில் வந்து தலை சிறந்த இயக்குநர்களாக இருந்த எல்லாருமே பெண்களை மையமாக வைத்து தான் வந்து கதையை எழுதுவாங்க. அது சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமானதாக தான் அந்த கதைகளே இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கதை வந்து ஆண்மயமாக இருக்கிறது. ஏன்னா ஹீரோ தான் வந்து அவங்க ரசிகர்கள் பெரும்பகுதி வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோக்காக படம் பார்க்க வருவாங்க. அதுக்குள்ள ஒரு கமர்ஷியல் இருக்கிறது. அப்ப கதாநாயகனை பின்பற்றக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு கல்லா கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பெண்களை மையமா வச்சு நீங்க கதை பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா வர்றதில்லை. ஏன்னா பெண்கள் திரைப்படம் பார்க்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்பு திருமணம் ஆகிறது வரைக்கும் வச்சுக்கலாம். அதிகமாக வந்து பெண்கள் வந்து படம் பார்ப்பது அப்படிங்கிறது இப்ப இல்லை. இப்ப சினிமா வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, பெண்களா நீங்க வந்து சீரியல் பாருங்க, நல்ல கிளாசிக்கான படம், தேர்வு செய்யப்பட்ட படங்களா ஓடிடி தளங்கள்ல பாருங்க, விசிலடிச்சா கொஞ்சம் தியேட்டருக்கு போங்க அப்படின்னு சினிமாவை வந்து வகை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து தமிழ் சினிமா தவற விடுகிறது. அதனாலதான் மலையாள படங்களை போய் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகிறது. பல படங்கள் வந்து மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக ஓடுறதுக்கு என்ன காரணம்னா, ஃபீல் குட் மூவி வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு நமக்கு அப்படிங்கிறது தான் காரணம். இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஃபீல் குட் மூவி மட்டும்தான் எடுக்கிறாரு. கதாநாயகர்களை திருப்திப்படுத்துகிற கதைகளை, அவங்களுக்கு ஹீரோயிசமா சொல்லக்கூடிய கதைகளை, அவங்கள வந்து வீர தீர சாகசக்காரனாக காட்டுகிற கதைகளை அவர் எடுக்காம விட்டதுனால பல கதாநாயகர்களே வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு சிலரை தவிர்த்து விட்டு பல ஹீரோக்கள் வந்து இவரோட பணிபுரிவதற்கு வந்து தவிர்க்கிறாங்க வேற. ஆனால் அதையும் மீறி ரிஸ்க் எடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா, கதை என்னுடைய கதை இப்படிதான் இருக்கும், அது அன்பு சார்ந்ததாக தான் இருக்கும், சென்டிமெண்டா தான் இருக்கும், யதார்த்தமாக தான் இருக்கும், கதை வந்து மிகைப்படுத்தப்பட்ட வன்முறைகளை வந்து நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய படத்துல அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை அவர் தேர்வு செய்கிறார். எல்லாரும் போகிற ஒரு பாதையை அவர் தேர்வு செய்யாமல் தனக்கென்று ஒரு தனி பாதையை தேர்வு செய்து தனக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டுமே வந்து திரைப்படங்களை முன்வைக்கிறார். ஃபீல் குட் மூவியா இந்த படம் இருக்கு, இல்லைன்னா கதை வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நடிகர்கள் வந்து கொஞ்சம் நடிப்புல தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் பார்க்கப்படுதே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி எதுவும் இருக்கா? விமர்சகர்களை பொறுத்தவரையில எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு படத்துல எது குறையோ அதை வந்து மிகைப்படுத்தி பேசுவதுதான் சிறந்த விமர்சனம் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு ரைட்டிங் எழுதுறாரு அப்படின்னா அதுல எது மைனஸோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய மேதமையை காட்டுவதற்காக சில பேர் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து அப்படிலாம் வந்து நடிகர்களுக்கு எல்லாம் வந்து யதார்த்த குறைவான நடிப்பு எதுவுமே இல்லை. அது மிகை நடிப்பு வேணா இல்லாம இருக்கலாம், ஓவர் ஆக்டிங் இல்லாம வேணா இருக்கலாம். அதையெல்லாம் விரும்பக்கூடியவர்கள் கொடூரமா ஒரு படத்துல வந்து படம் தொடங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு 39 படம் நடத்துற படங்களை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் படங்கள், ஹீரோ படங்கள்னு கைதட்டி ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிலாம் ஒரு அந்த ட்ராக்ல அவர் போகவே இல்லை அவர். அதனால அந்த மாதிரி படங்களா பார்த்து பழகினவங்களுக்கு ரத்தம் தெரிக்காத ஒரு படத்தை பார்க்கிற போது ஒருவேளை இதுவும் அதிர்ச்சியா இருக்கும் என்னவோ தெரியல. இல்ல, ரெண்டாவது இந்த படத்தில் யோகி பாபு தவிர எல்லாருமே புதுமுகங்கள். அதாவது அந்த மண் சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த மக்கள், அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், அவங்க அந்த மீட்டருக்குள்ளதான் இருப்பாங்க, அவங்க நடிகர்கள் கிடையாது. அது அப்படியே பிரதிபலிக்குது. இப்போ அந்த ஒரு வெல் ட்ரைனடு ஒரு ஆர்டிஸ்டா இருக்காருன்னா அவர் நீங்க சொல்றது அப்படி பண்ணுவார். இவங்க எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்த நடிகர்கள், ப்ரொஃபஷனல் நடிகர் கிடையாது, அந்த பகுதியை சார்ந்த மனிதர்களையும் நடிக்க வச்சிருக்காரு, அதே கதாபாத்திரமா மாற்றிருக்காரு. அப்படிங்கும் போது அது கொஞ்சம் மிகைப்படுத்தாத மாதிரி தான் இருக்கும், யதார்த்தத்தோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முதல் படத்தில் நடிச்சிருக்காரு. பட் அவர் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா கரெக்டாக தான் ஆகுது பண்ணியிருக்காரு. ஆனால் சிலர் வந்து அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகிக்கிற மாதிரி இருக்கும். கதைக்களம் வந்து தேனி மாவட்டத்தில் நடக்குது, அழகான ஒரு கிராமத்தின் பேக்ட்ராப் நடக்குது, ஃபோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, வசனம் வந்து ரொம்ப
ஷார்ப்பாக பல இடங்கள்ல அப்படியே உங்களுக்கு தைக்கும். அதே மாதிரி காட்சிகள், சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை உறவு வந்து சிறு வயதுல இருந்து அண்ணன் வந்து தங்கையை வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்து ஆளாக்குறான், திருமணம் பண்ணி கொடுக்குறான். அந்த திருமணம் பண்ணி போறப்ப ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சமீப காலமாக யாரும் பதிவு பண்ணல. அது ஒரு அண்ணன் ஒரு தங்கை பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவு அந்த வழியை எப்படி உண்டாகுங்கிறத ஒரு மாண்டேஜிஸ்ல சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க, இது இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு வந்து அந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ள உறவுகள் பத்திலாம் தெரியறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த படத்துல என்ன காரணம்னா வீட்டுல வந்து ஒரு குழந்தை தான் இருக்கு பல வீடுகள்ல, அடுத்த குழந்தைகளே இருக்கிற வீட்லயும் தெரியல, தாய் மாமே இல்ல பல வீடுகள்ல, ஒரு சிங்கிள், அதாவது எல்லாமே ஒரு குழந்தை தான் இருக்கு வீடுகள்ல. அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும், அப்போ உறவு முறைகள் வந்து கொண்டாடுவதற்கு கூட்டு குடும்ப முறைகள்லாம் அழிஞ்சிருச்சு. கிராமத்துக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு வந்து விடுமுறைக்கு போற ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு, எல்லா வாழ்க்கையுமே தொலைச்சிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நவீன வாழ்க்கைங்கிற பேர்ல நம்ம ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை எல்லாருமே வாழ்ந்துகிட்டே இருப்போம். அதனால உறவு முறைகள் பற்றி ஒரு படம் வருகிற போது இதையெல்லாம் நம்ம கொண்டாடி இது இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு 80களில் வந்து அந்த மாதிரி படங்கள் கொண்டாடப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய நவீன படங்கள்லாம் என்னன்னா ஒரு யூரோப்பிய சினிமாவை பார்த்து அதே மாதிரி வந்து இங்க வந்து படம் எடுக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு நேட்டிவிட்டி இல்லாம படம் எடுக்கிற போது அதற்கான இயக்குநர்கள், பாரதி ராஜா மாதிரி இயக்குநர்கள் அவங்க எல்லாம் இப்ப வந்து வயதாகி விட்டது, அவங்க எல்லாம் அந்த மாதிரி படம் இயக்குவது இல்லை. அதனால இந்த தொடர்ச்சி இல்லாதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி படங்கள் வந்து வித்தியாசமா தெரியும். இப்ப மொபைல் போன்ஸ் வந்த பிறகு எல்லாமே தனித்தனி தீவா மாறிடுறாங்க. எனக்கு தேவையான எல்லாமே அதுக்கு யார்கிட்ட பேசணுமோ நான் அதில் பேசலாம், என்ன படம் பார்க்கணும்னா நான் பார்க்கலாம், என்னுடைய பொழுது நான் அதில் கழிக்கலாம். இப்போ மனிதர்களுடைய தொடர்பு என்ன அத்து போகுது இல்லையா, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதன் தனித்தனி தீவா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து கிடையாது. இதுக்கு தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு தாண்டி ஒரு உணர்வு இருக்கு, இதுக்கு தாண்டி ஒரு அன்பு இருக்கு. ஒரு ஒண்ணுமே இல்லாம கூட ஒரு மனிதனால வாழ முடியும், ஜெயிக்க முடியும், காப்பாற்ற முடியும், திருமணம் பண்ணி வைக்க முடியும், தங்கச்சியை பெருசா நினைச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும், ஒரு விளிமுறையில் இருந்தா கூட மேல வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய படமா இருக்கும். அது அண்ணன் தங்கி பாசத்தை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி போறப்ப நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப 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 யதார்த்தமா இருக்கும். ஒரு காட்சி ஒரு கார்ல வச்சிருப்பாங்க, நடுவில் அந்த அண்ணன் உட்காந்துருப்பாரு, அந்த பக்கம் மாப்பிள்ளை உட்காந்துருக்கும், இந்த பக்கம் பொண்ணு அந்த தங்கை உட்காந்துருப்பா. தூங்கி வந்து தங்கை வந்து அண்ணனுடைய தோல்ல விழுந்துருவான் தூங்கிட்டேவும். அந்த மாப்பிள்ளையோட வீடு வந்த உடனே அந்த அண்ணங்காரன் என்ன பண்ணுவான்னா அந்த தன்னுடைய தங்கையை தூக்கத்தை எழுப்பாம அந்த தலையை அப்படியே தன்னுடைய அந்த மாப்பிள்ளை பக்கம் சாட்சி வைப்பான். அதை என்ன சிம்பாலிக்கா அதை சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் இந்த தோல் கிடையாது, உன்னை தூக்கி சுமப்பதற்கு உன் கணவர் தான் அப்படிங்கிற ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அது ரொம்ப ஒரு கவித்துவமா இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணி ஊருக்கு போறப்ப ஓடி வந்து ஒரு ஆத்தை பார்த்துட்டு ஆத்துல அந்த ஆறை வந்து நான் வந்து கும்பிட்டு வந்துடுறேன் அப்படிமா. இதெல்லாம் வந்து இழுத்தா பாக்குறப்ப ரொம்ப ஒரு அபத்தமா இருக்கும். என்னடா ஆத்தை பார்த்து கும்பிட்றேன்னு ஒரு காட்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அது படத்தோடு பாக்குறப்ப அது உணர்வுபூர்வமா இருக்கும். ஏன்னா அங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவருடைய தனிமையை அவருடைய குமுறலையே அந்த ஆத்துல தான் சொல்றான். அப்ப அந்த ஆறும் அவர் வாழ்க்கையை ஒரு முன்ன ஓடிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து போறப்ப அதுக்கு நன்றி சொல்ற மாதிரியான ஒரு காட்சி. இது கிராமத்துல விவசாயிகள் பண்ணுவாங்க, செடிகளை பார்த்து பேசுவாங்க, மரங்களை பார்த்து பேசுவாங்க, அதை வணங்குவாங்க. நான் இன்னைக்கு என்னுடைய விவசாய நிலத்துக்கு போயிருக்கேன், விவசாயிகளுக்கு இதனுடைய வேல்யூ தெரியும். என்னுடைய விவசாய நிலத்துக்கு போயிருக்கேன். விளை நிலத்துல வந்து செருப்பு போட்டுட்டு உள்ள போக மாட்டாங்க, அந்த மண் படும்போது வந்து செருப்பு போட்டு உள்ள போக மாட்டாங்க. அது மாதிரி அறுவடை காலங்கள்ல அப்படி இருப்பாங்க. சரி, இப்போ எப்படி இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு வந்து இந்த உணர்வுகள் இல்லைன்னா இந்த மாதிரியான உறவுகளை பத்தி தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துறதுன்னா கிரிஞ்சு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த வந்து இந்த படத்துல வந்து சமூக பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காங்க, இல்லைன்னா அண்ணன் தங்கை உறவை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆனா அந்த சமூக பிரச்சனையோ இல்ல அண்ணன் தங்கை பாசத்தை பத்தி வந்து காட்சிகளா காமிக்காம வசனங்கள்ல இருக்கு. அந்த வசனங்களா இருக்கிறதுனால இப்போ இருக்கவங்க வந்து அதை விமர்சிக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, அது தவறு. அதாவது படத்துல காட்சிகள், எக்கச்சக்கமான காட்சிகள், உணர்வுகளை உங்களை அப்படியே டக்குன்னு உங்க கண்ணில் தண்ணீர் வைக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கு. அண்ணன் தங்கையுடைய உறவுகள், அது கடைசியில வந்து கல்யாணம் பண்ணிட்டு அண்ணனை விட்டுட்டு தங்கை கார்ல ஏறி போறப்ப கையை கணவனோட உதறி விட்டு வந்து அண்ணனை வந்து இந்த கட்டி பிடிச்ச ஒரு அழுகிற காட்சி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா 2K கிட்ஸா இருந்தாலும் கலங்கி தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு கலங்கக்கூடிய வசனத்தில் உணர்வுகளை கடத்தல, காட்சிகளில் கடத்திருக்கிறார். நீங்க படம் பார்க்குறப்ப அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 2-3 இடங்களிலாவது கண்ணீர் சிந்தாமல் இந்த படத்தை பார்த்துட்டு உணர்வு மிக்க யாரும் வெளியில் வர முடியாது. கடைசி ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படியாச்சும் அழுக வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலா சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு அதாவது தொடர்ச்சியாக வந்து ஆக்ஷன் படங்களை பார்ப்பது, ஐரோப்பிய சாயல் படங்களை பார்ப்பது,
உலக படங்கிற பேர்ல வந்து கமர்ஷியல் படங்களை அதிகமாக பார்ப்பது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்த பின்னாடி இது மாதிரியான எமோஷனல் படம் பார்க்கும்போது சில பேர் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றது அந்த 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகலைங்கிற மாதிரி சில பேர் சொல்றீங்க இல்லையா. அது காரணம் அதுதான். நம்ம வந்து திரைப்படம் பார்ப்பது என்பது ஒரு பயிற்சி தான். நம்ம ஒரே மாதிரி படங்கள் எந்த மாதிரி படங்களை நம்ம பார்த்து பழகுறோமோ அதுல இருந்து ஒரு ரசனை உருவாகும். நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஏன் நம்ம ஊர்களில் வந்து இட்லி சாப்பிட்றோம், வந்து ஏன் சப்பாத்தி சாப்பிடல நம்ம அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப உணவு முறை மாதிரி தான் ரசனையும் வந்து அப்படி தீர்மானிக்கப்படுறதான். இப்ப கிராமத்துல முன்னாடிலாம் வந்து எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வந்து மோர் சாப்பிட்டாங்க, டீ காஃபிங்கிறது நடைமுறையில கிடையாது. இப்ப டீ காஃபி இல்லாம ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறதுக்கு பழக்க உணவு ஒரு பழக்கம் தான். அது மாதிரி தான் ரசனையும் ஒரு பயிற்சி தான் எல்லாமே. அதனால இந்த மாதிரியான படங்களுக்கு பார்த்து பழக்கப்படாத ஒரு தலைமுறை அந்த மாதிரி ஆட்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தெரியுமே தவிர குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக. கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.